அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து தேவனை துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா? உற்சாகமாக என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமீன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோம், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமீன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். சொல்லுவோம், என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவே, நான் ஓசான பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ, வெற்றி உண்டு. ஆமென் சொல்லுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கொடையிரும். இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேதம் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வாழும்போது தோல்வி என்பது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வரும். தோல்வி இல்லாத மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு மனுஷன் தோல்வியை சந்திக்காமல் நான் எப்போவுமே ஜெயித்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி யாரையும் நீங்கள் பார்க்கவும் முடியாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அநேக வெற்றிக்கு பின்னால் அநேக தோல்விகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தோல்வி தான் நம்மளை ஒரு வெற்றி பாதைக்கு நேராக நடத்துகிறது என்பது தான் உண்மையான காரியமாக
நாம் பார்க்க முடியும். உலகத்தில் நீங்கள் வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் அவங்க வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகள் அவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு சில சூழ்நிலையில் இன்றைக்கி தோல்வி அடைந்து அந்த தோல்வி என் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் தோல்வியை ஒரு வெற்றிப்படியாக மாற்றுவதற்கு உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் மறுபடியும் வெற்றி பாதையில் நடத்துவார். அது எப்படி நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் வாழும்போது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். தோல்வி இருக்கும், ஆனால் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போது நமக்கு எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அந்த வெற்றியை கர்த்தர் எதற்குள்ளே வச்சுருக்காருனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் வச்சுருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டியது நிறைய உண்டு. முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டியது பாவத்தை ஜெயிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பாவத்தோடு தோற்று போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரெண்டாவது நம்ம ஜெயிக்க வேண்டியது பிசாசை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் எதிரியானவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தேவனுக்குள்ளே வாழக்கூடிய பிள்ளைகளை தோல்வியடைய பண்ணுவதற்கு அவன் நிறைய தந்திரங்களை செய்வான். அப்போ அந்த பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு பிசாசினிடத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தர இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, மூன்றாவதாக நமக்கு ஜெயம், நமக்கு வெற்றி கிடைப்பது எதிலிருந்து நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் நம்முடைய மாமிசத்தினிடத்திலிருந்தே நமக்கு ஒரு வெற்றி வேணும். நம்ம அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கிறோம். ஆனால் மாமிசம் நம்மளை ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்க விடாமல் அதற்கு விரும்புகிற விதத்தில் நம்மளை இழுத்து கொண்டு போகிறது. எனவே அநேக நேரம் நாம் என்ன செய்கிறோம்னா, ஆண்டவருக்கு பிரியமாக ஆவிக்குரிய பிரகாரமாக தேவ சித்தத்தை செய்வதற்கு பதிலாக மாம்சம் சொல்லுவதை கேட்டு அதன்படி செய்வதற்கு நம்மளை விட்டு கொடுத்துட்றோம். காரணம், நாம் அநேக நேரம் மாம்சத்தினிடத்தில் சோர்ந்து போகிறோம், அது தோல்வி அடைகிறோம். நீங்கள் ரோமர்கள் நிறுவ 8ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டிருக்கிறதுனால பலரும் தங்களுடைய மாமிசத்தோடு தோற்று போகிறாங்க. கர்த்தர் நமக்கு மாமிசத்தையும் ஜெயிக்கிறதற்கு நமக்கு பலன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்திருந்த நாட்களில் அவர் மாமிசத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் வந்த எந்த ஒரு தீமையானாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அப்படி ஜெயித்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா இடங்களிலையும் நம்மளை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாராம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் வாசனை உங்களிலிருந்து மற்றவங்களிடத்தில் பகிர்ந்து அல்லது வீசப்படும். ஒருவேளை அப்படி வீசப்படலை அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா ஸ்திரப்படும் பொழுது, அவருக்குள்ளே நீங்கள் நல்ல நிலையாக இருக்கும் பொழுது உங்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனை இந்த உலகத்தில் அநேகருக்கு கடந்து செல்லும். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி, நீங்கள் சத்தியத்தை சொல்லி அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் வருவாங்க. உங்களை ஆண்டவர் அப்படி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் வாசனையை உங்களை கொண்டு கர்த்தர் வீச பண்ணுவார். இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். ரெண்டாவது, எல்லா இடங்களிலும் நம்மளை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை கர்த்தர் என்ன செய்வார்னா தேசம் எங்கிலும் விளங்க பண்ணுவார். இந்த ரெண்டு காரியத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை விளங்க பண்ணுவதற்கு எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படிக்கு பாவத்தோடு பிசாசோடு மாமிசத்தோடு நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க எங்கள் தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.